கோயிலுடைய சாப்பாடு சாப்பிட்லாமா பிரசாதம் என்ன பண்ணுறது, அன்னதானம் சாப்பிட்டு தான் ஆகணும். நாங்கள் 3 நாளைக்குமே இந்த அன்னதானம் தான் சாப்பிட்டோம். முதல்ல தட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. முதல்ல எல்லாம் இலையில போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தட்டு சட்னி கொடுத்துருவாங்க, ரைஸு, ரசம். இதெல்லாமே இவங்கள மாதிரி தான் நாமளும் உட்காந்து சாப்பிட போகிறோம். நடுவில் பார்த்திங்கன்னா பாப்பா பஜ்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி சாப்பிட்டு வந்தோடனே நல்லா ஒரு தூக்கம் தூங்கிட்டு எனக்கு காலையில் 6 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுச்சா. சரி என்னடா பண்ணுறது, தம்பி தான் என் பக்கத்தில் தூங்கினா. பாப்பா கோச்சிக்கிட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட தூங்கிட்டா. சரி முதல்ல பால்கனி திறந்த உடனே என்னத்தை பார்க்குறோம், நம்ம தூங்கி எழுந்த உடனே எப்போவுமே சாமியை பார்ப்போம் இல்லையா. சரி இன்னைக்கு கோபுரம் பக்கத்துலேயே இருக்கா. சரி நல்ல சூப்பரான வியூஸ் எல்லாம் இருந்ததா. மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருந்ததா லைட்டாக. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி மலை நடுவில் கோவில் எப்படி இருக்கோ இந்த சீனரி அப்படின்னு எனக்கு தெரியல, சொல்ல வார்த்தையே இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. கொஞ்சமான ஜனம், அந்த காலையில் ஜில்லு ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டு, மலை சுற்றி என்ன சொல்கிறது, ஒரு க்ளவுட்ஸ் மூடிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி என்ன வேர் பண்ண போகிறேன்னா சாரீ தான். கோயிலுக்கு போகணும். இது எனக்கு சாரீ கிஃப்டாக வந்தது. நானே சொந்தமாக வீடியோ எடுக்கிறேன், ட்ரைபாட் எடுத்துகிட்டு வரேன், மறந்துட்டேன். இன்றைக்கி இந்த சாரீ தான் வேர் பண்ண போகிறேன். அம்மா கொடுத்த ஜுவல்லரி இன்றைக்கி பேர் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாய்.